ஊருக்கு ஒரு வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தார். அந்த ஊசியை போடலைன்னா என்ன பிரச்சனை? காசு கொடுக்குற கமிஷன் வராமல் போயிடும். என்ன கொடுமை. நல்லதுக்காக செய்கிறாங்க. அது மரபணு மாற்றப்பட்டு நம்ம நாட்டு மாட்டோட விந்தணுவை 100 மில்லியன் டென்மார்க் வாங்கிட்டு போய் வளர்த்துட்டேன். நாட்டு மாடு இங்கே பசுமாடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. படுத்தா எந்திரிக்குது இல்லை, எந்திரிச்சா படுக்குது இல்லை, அம்மானுக்கு அத்ததும் இல்லை. சிரிக்காதீங்க. எவ்வளோ கொடுமை நடக்குது பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எங்கே போய் சொல்ல எத்தனை வகையான மாடுகள் நமக்குள்ள இருந்தது. நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு எப்படி தாய்ப்பாலுக்கு இணையான பால் இருந்தது, அத்தனை இழந்தோமே. இன்னைக்கு பால்னு ஒன்று விற்கிறானே பாக்கெட்டில் போட்டது, பாலாது பாழா போச்சு. நான் ஒன்றும் சொல்லப்படாது. அதுக்கு மேலே என்ன செய்ய? சரி, குடிக்கிறதுக்கு தண்ணி விற்கிறாங்களே, இந்த தண்ணி இதை குடிச்சா என்ன ஆகும்? அத்தனை வியாதி வந்துடும். உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கடையில் காசுக்கு விற்கிற தண்ணி ஒரு வாளியில் ஊற்றுங்க. நம்ம கம்மா ஆற்றுல குளத்துல கிணத்துல இருக்க தண்ணியை ஒரு வாளியில் ஊற்றுங்க. உயிரோட 2 மீன் பிடிங்க, 2 தண்ணியிலையும் போடுங்க. எந்த தண்ணியில மீன் சாகாம வாழுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. எந்த தண்ணியில மீன் சாகுதோ அந்த தண்ணியை குடிக்கப்படாது. அப்படி